துலாம் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து குருவோட பார்வையில் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல்லேருந்து மே மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்து 8ல் மறைஞ்சிருவார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருந்து கொஞ்சம் வந்துட்டு அதர் ஸ்டேட்டு ஃபாரின் கண்ட்ரிஸு இந்த மாதிரி கொண்டு போங்க. பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சிறு பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பிரிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மலரும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மர்ம உறுப்புகள் மூலிமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸுங்க வந்து கிரியேட் ஆகும். பிசிஓடி இஷ்யூஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு மேலே வந்துட்டு காதல் இருக்கலாம். நான் நைட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவேன் சார்னு சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆக்சுவலாக அது அதிகாலை 3 மணி. அது வந்து கல்லீரல் ஓய்வு எடுக்கிற டைம். அந்த டைமில் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்கள் ஃபுட்டை சைக்கிளை வந்து கரெக்டாக ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு சகல விதத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஆண்டாக அமையுங்க.